எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து ஆயில் ரொம்பலாம் செலவாகாது. ஆக்சுவலி இந்த ஒரு பாட்டில் இருக்கு இல்லையா, இது வந்து 350 ml. ஒரு இதில் வந்துட்டு நல்லெண்ணெய், இன்னொரு இதில் வந்துட்டு இந்த கடலெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுருவேன். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னா அது வேறு கடலெண்ணெய், அது வந்து காஸ்கோவில் வாங்கிப்பேன். மற்றதெல்லாம் வந்து செக்கில் ஆட்டினது தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் இப்போலாம் ஃப்ரை ரீசன்ட் டேஸாக பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நான் சாப்பிட்றதில்ல, பசங்களும் பெருசாக கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் பெருசாக கேட்க மாட்டேங்கிறாங்களா. ஸோ அதனாலே வந்து அப்படியே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஜிம்மெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. போக முன்னாடி நான் வந்து கருப்பு கவுனி அரிசியை வேக வச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு சௌச்சௌ கூட்டுக்கு சௌச்சௌ கடலைப்பருப்பை குக் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். கோவக்காய் பொரியலுமே பண்ணி வச்சுட்டு தான் போனேன். வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை வந்து வாழைக்காய் புட்டுக்கு வாழைக்காய் வந்து குக் பண்ண போட்டாச்சு. நான் எப்படி இந்த புட்டு பண்ணுவேன்னா, இந்த குக் பண்ண வாழைக்காவோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா துருவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம், அப்புறம் கருவேப்பில்லை, காஞ்ச மிளகா, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு உப்பு, நம்ம இந்த துருவி வச்சதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவலும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாச்சு பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்து பண்ணியிருந்தேன். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.